மீண்டும் விளையாடுகிற உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்திய மகளிர் அணிக்கும் மேற்கிந்திய தீவு மகளிர் அணிக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி இன்றைய தினத்தில் வதோராவில் ஆரம்பமாகிய இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாணய சுற்றி பெற்றுவிட்டிருந்த மேற்கிந்திய தீவு மகளிர் அணி இந்த போட்டியில் முதலாவதாக களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன் அடிப்படையில் இந்தியாவின் முதலாவது விக்கெட்டுக்காக சிறந்த இணைப்பாட்டம் பகிரப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரத்திகா ராவல் மற்றும் ஸ்மிருதி மந்தானாவுக்கு இடையில் 110 ஓட்டங்கள் முதலாவது விக்கெட்டுக்காக இணைப்பாட்டம் பெறப்பட்டது. இதில் பிரத்திகா ராவல் 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக 40 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்த ஸ்மிருதி மந்தானா மற்றும் ஹர்லீனுக்கு இடையில் இரண்டாவது இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்த இரண்டாவது விக்கெட்டுக்காக 50 ஓட்டங்கள் பெறப்பட்டது. இதில் மந்தானா 102 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 13 இடங்களாக 91 ஓட்டங்களில் ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னதாக மூன்றாவது விக்கெட்டுக்காக ஹர்லின் மற்றும் கவுருக்கு இடையில் சிறந்த இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது குறித்து 52 பந்துகளை அதிரடியாக 66 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தன. ஆகவே ஹர்மன் பிரீத் கவுர் 23 பந்துகளை அதிரடியாக 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 3 இடங்களாக 34 ஓட்டங்கள் பெற்ற வழியில் ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்திருந்தார். ரிச்சா கோஸ் 13 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4 6 ஓட்டம் 3 இடங்களாக அதிரடியாக 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு ஜெமிமா ரோட்ரிச் 19 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 3 இடங்களாக 31 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்திருந்தார். தீப்தி சர்மா ஆட்டம் இழக்காது 16 ஓட்டங்கள், பிரியா மிஸ்ரா ஆட்டம் இழக்காத 1 ஓட்டத்தையும் பெற்றிருந்த நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து இந்திய மகளிர் அணி 314 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே துடுப்பாடு சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய வீராங்கனைகள் பந்து வீச்சு பொறுத்தவரையில் மேற்கிந்திய தீவுகள் சார்பாக ஜைடா ஜேம்ஸ் 8 பந்து ஓவர்கள் 45 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேத்யூஸ் அணியின் தலைவி 2 விக்கெட்டுகள், தினேந்திரா டோட்டின் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே மேற்கிந்திய தீவு மகளிர் அணிக்கு 315 ஓட்டங்கள் இலக்காக இந்திய மகளிர் அணியால் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. முதல் 13 ஓவர்களிலே 6 விக்கெட்டுகளை மொத்தமாக 34 ஓட்டங்களை பெற்றிருந்து தடுமாறி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் 6 விக்கெட்டுகள் வீழ்ந்திருப்பது என்பது அவர்களுக்கு ஒரு சங்கடமான விடயமாக மாறியிருந்தது. ஷமினி கேம்பல் 21 ஓட்டங்கள், ஃபிராக்சர் 24 ஓட்டங்கள் என ஆட்டம் வழக்க இவர்கள் மாத்திரமே சிறப்பான ஒரு ஓட்ட எண்ணிக்கை பெறக்கூடியதாக இருந்தது. ஓரளவுக்கு ஓட்டங்களை பெறக்கூடியதாக இருந்தது. 26.2 பந்து ஓவர்களிலே சகல விக்கெட்டுகள் 103 ஓட்டங்களை மாத்திரமே மேற்கிந்திய தீவு மகளிர் அணி பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் இந்திய மகளிர் அணி 211 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆகவே இந்திய பந்து வீச்சை பொறுத்தவரையில் ரேணுகா தாக்கூர் சிங் 10 ஓவர்களில் 1 ஓட்டம் மற்றும் பந்து 29 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். பிரியா மிஸ்ரா 2 விக்கெட்டுகள், டைட்டஸ் சது மற்றும் தீப்தி சர்மா தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட ரேணுகா தாக்கூர் சிங் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி இந்த போட்டியின் சிறந்த வீராங்கனையாக தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாட்டு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.